இன்னைக்கு கோரத்தோட உச்சமா ஹாரர் படங்கள்லயே உச்சக்கட்ட ஹாரரா இருக்கிற ஹாங் பான்னு 2025 வந்த ஒரு தாய்மொழி படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படம் இங்கிலீஷ்ல இல்ல, தாய்மொழியில தான் இருந்தது. இங்கிலீஷ்ல சப்டைட்டில் கூட கிடைக்கல. ஏதோ அறகுறையா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் முடிஞ்ச அளவு நான் இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணிருக்கேன். கூட குறையா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்டிங் வரைக்கும் போகும்போது ஐயோ நல்லா இருக்கே அப்படின்னு தோண வச்சுச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தயவு செய்து இந்த படத்தை பார்க்க வேண்டாம். நீங்க வாந்தி ஈந்தி எடுத்தா கம்பெனி பொறுப்பாகாது. ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே யாரோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி தொங்குறாங்க. அவங்களோட கால் கட்டவரல துடியா துடிக்குது. கீழே தரையில ஏகப்பட்ட கோடுகளை போடுது. அந்த அளவுக்கு தவியா தவிக்கிறாங்க, இறந்து போறாங்க. இத பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்தி கவனிக்கிறா. அப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தர் போன்ல தனக்கு ஏற்பட்ட ரொம்ப மோசமான தன் அனுபவங்களை ஒரு மீடியாக்காரர்கிட்ட போன்ல கதைய சொல்றாப்ல தெரியுது. நம்ம ஹீரோ வீடு தேடி சுத்தி திரிஞ்சிட்டு இருந்திருக்கிறார். அப்போ ஒரு வீடு விற்பனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டு பக்கம் வந்திருக்கிறார். புருஷன் பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்கிறா. புரோக்கர் தான் வந்து வீட்டை காட்டியிருக்கிறாப்ல. வீடெல்லாம் சுத்தி பார்த்தா நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. வீடு முழுக்க கண்ணாடி தான், தர உட்டு வேலையெல்லாம் நல்லா நடந்திருக்குது. மார்க்கெட் வேலையை விட 3ல் 1 பங்கு காசு கொடுத்தா போதுமா, அப்போ 66% டிஸ்கவுண்ட் அப்படி இப்படி எல்லாம் புரோக்கர் பேசுறாப்ல. இத பக்கத்து வீட்டுக்காரி யாரோ ஒருத்தி கவனிக்கிறா. யாருன்னு இந்த அம்மாவுக்கு சரியா தெரியல. தூரமா வந்து பார்க்கும்போது அப்பதான் கீழே தரையில ஒரு மேட்டு கிடக்குது. மேட்டை எடுத்து பார்த்தா கீழே ஏகப்பட்ட கோடுகள் இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, கால் கட்டவரல்ல போட்ட கோடு, அதே கோடு தான். நகம் கூட பிஞ்சு போய் விழுந்து கிடக்கும். அதையெல்லாம் இந்த அம்மா எடுத்து பார்த்துட்டு என்னது அப்படின்னு சந்தேகப்படுவா. அதே சமயம் புரோக்கர் பைபிள்ல ஓடியாந்து இதுக்கு முன்னாடி இங்க வீட்டை வச்சிருந்த ஓனரு நாய் வளர்த்தாங்களாம். அந்த நாய் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோடுகளை கண்ணா பின்னான்னு போடுவது வழக்கம், கீறுவது வழக்கம். இதையெல்லாம் நான் ரெனோவேட் பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிறாரு புரோக்கர். அப்புறம் ஒரு வழியா பத்திரத்துல கையெழுத்த போடுறாங்க. 24 மணி நேரமும் செக்யூரிட்டி பாதுகாப்பும் உண்டா. எல்லா வீடுகளுக்கும் தனித்தனியா எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா 2 வீட்டுக்கு ஒரு குப்பை தொட்டி அப்படிங்கிறாப்ல செட் பண்ணி இருக்காங்களா. மீதி எல்லா விஷயமும் தனித்தனியா தான் இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், அவங்க பிரைவசியை விரும்புறவங்க. சோ தேவையில்லாம பக்கத்து வீட்டு பக்கம் எல்லாம் போய் பேச்சு வீச்சு எல்லாம் வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரு கூட இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றாரு புரோக்கர். வீட வெளியில இருந்து பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு நம்ம முதலாளி ஆயிட்டோம்னு சந்தோஷப்பட்டுட்டு போறான். இதையெல்லாம் ஏத்த வீட்டுக்கார ஒரு பாட்டிமா கவனிக்குது. பாக்குறதுக்கு சாமியாடி மாதிரி இருக்குது. சாமியாடி கவனிக்குது. அப்புறம் இவங்க வீட்டோட கிரகப்பிரவேசம் ஒரு துறவியோட தலைமையில நல்லபடியா நடத்தி முடிக்கிறாங்க. அவர் வெளியில போகும்போது ஒரு மாதிரி இருமிக்கிட்டே போறாரு. ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாப்ல போல தெரியுது. சாமியாரோட மடத்துக்கு அடிக்கடி டொனேட் பண்ணுங்க என்ன அப்படின்னு அம்மாக்காரியும் சொல்லிட்டு போறா. சொந்த வீட்டுல ஜாலியா சின்ன சிறுசு இருக்கட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க போல. சோ வீட்டுல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும் இல்லையா. ஹீரோயின் வேற எங்கேயோ இருக்காங்க. ஹீரோ தான் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான் போல. எந்தெந்த பொருளை எங்க வைக்கிறோம் செய்யறோங்கிறதெல்லாம் வீடியோ கால்ல காட்டிக்கிட்டு இருக்கான். எதுக்கு சாமியாடி ஒரு மாதிரியா தான் பாத்துக்கிட்டே இருக்குது, முறைச்சுக்கிட்டே இருக்குது. அங்க 2 பேரும் இந்த துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறது, பார்சல் எல்லாம் பிரிச்சு வைக்கிறது எல்லா வேலையும் பண்றாங்க. அவங்க கூட எதுக்கு ஒரு சாமியாடி இருந்தா ஒரு மாதிரியா முறைச்சா இங்க இருந்து ஓடிடுங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க. அப்புறம் வெளியில ஏதோ செக்யூரிட்டி உட்கார்ந்து இருக்காப்ல தெரியும். சரி நம்ம சாப்பாடு நிறைய வச்சிருக்கிறமே வீணா போயிடுமேன்னு செக்யூரிட்டி கிட்ட சாப்பாடு கொடுக்கறதுக்காக வெளியில வந்தா செக்யூரிட்டியே காணோம். இப்பதான் பார்த்தோம் அதுக்குள்ள ஆளகானமேன்னு இவருக்கு டவுட். செக்யூரிட்டி உட்கார்ந்து இருந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கும். அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல ஒரு சின்ன சிலை, அப்புறம் சாமிக்கு படைச்சாப்ல சாப்பாடு, மெழுகுவர்த்தி, தண்ணி எல்லாத்தையுமே படைச்சு வச்சிருக்காங்க. யாரும் தெரியல. யாரா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிருக்குதுன்னு திரும்பி பார்த்தா ஏத்த வீட்டுக்கார சாமியாடி அம்மா தான். ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே திரும்ப போயிடுது. பேச கூட இல்லை இவங்கிட்ட. யாரு வேணு இவன் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறம் ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்கும்போது இந்த சாமியாடியை பத்தி எடுத்து சொல்லுவான். எங்க கேமரால எனக்கு காட்டு அப்படின்னு சொல்றா ஒய்ஃப். சரின்னு நம்ம ஆளும் காட்டுவாங்க. அந்த அம்மா ஏதோ மேக்கப் எல்லாம் போட்டு நிஜமாவே சாமியாடிக்கிட்டு இருக்குது வீட்டுல. என்ன வித்தியாசமா பண்ணுது இது அப்படின்னு இவங்க 2 பேரும் கூர்மையா கவனிச்சிட்டு இருக்கையில பார்த்தா அந்த அம்மா இதை கவனிச்சு பிடிச்சுங்க. ஒரு மாதிரி முறைச்சதும் பயந்து போய் உட்கார்றான். ஃப்ரண்ட் கேமராக்கு மாத்துப்பா அப்படிங்கிறா அவ. ஃப்ரண்ட் கேமராக்கு மாத்தும் போது பின்னாடி ஒரு செகண்ட் ஏதோ பேய் நிக்கிறாப்ல தெரியாம மிரண்டு போறான். பார்த்தா அப்புறம் யாரும் இல்லைங்க. அப்புறம் ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்கான். சீக்கிரம் வா, ஒன்னா இருக்கலாம் வைக்கலாம் அப்படிலாம் கூப்பிட்டு இருக்கான். ஒய்ஃபையும் கண்களை மூடிக்கிட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு காட்டுறான். பிறக்க போற குழந்தைக்காக தொட்டிக்கிட்டி எல்லாம் அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கான். ரூம் அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்தா அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. ஆனந்த கண்ணீரே வருது 2 பேருக்கும். உன் வீடு என் வீடு நம்ம புள்ள வீடுலாம் வீட்டுக்கு என்ன பேர் வைக்கிறது உட்பட பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் பக்கத்து வீட்டுக்காரி கண்ணு முழுக்க கண்ணீரோட இவங்க சந்தோஷமா வாழ்றதையே கவனிச்சிட்டு இருக்கா. அப்புறம் காலையில பார்த்தா குப்பையை போடுறதுக்காக குப்பையை எடுத்துட்டு வந்து குப்பை தொட்டியை திறந்தா குப்பையை போடும்போது திடீர்னு ஒரு கை வரும். மிரண்டு போயிடுவா. பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரி தான் போல தெரியுது. ஓ வணக்கங்க அப்படின்னு வணக்கம் வைக்கிறா. கட் பண்ணி நைட் ஆயிடுச்சுங்க. நம்ம பைய கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கான் போல. ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரி பார்த்தேன் ரொம்ப அழகான பொண்ணு, கொஞ்சம் வயசு கூட மாதிரி தெரியுது. கேக் எல்லாம் கொடுத்தா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருக்கிறேன். ஆமா நம்ம புரோக்கர் இவங்க கூட எல்லாம் பேசக்கூடாது வைக்க கூடாதுன்னு சொன்னார்ல. ஏத்து வீட்டுக்கார சாமியாடி வேணா முறைக்குது. பக்கத்து வீட்டுக்காரி எப்படி என்னன்னு தெரியல
தெரியல, இதெல்லாம் புரோக்கர் கிட்ட விசாரிக்கலாமா, இவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாமா அப்படின்னு இவங்களுக்கு டவுட். இத பத்தி எல்லாம் விசாரிக்கிறோம்னா முந்தின ஓனர் கிட்ட தான் விசாரிக்கணும். முந்தின ஓனரோட நம்பர் இவங்க கிட்ட இல்ல. சோ புரோக்கர் கிட்ட கால் பண்ணி நம்பர் கிடைக்குமான்னு விசாரிச்சா, எடுத்ததும் நம்பர் எங்களால கொடுத்துட முடியாது, அவங்க பர்மிஷன் கேட்டு அவங்க சரின்னு சொன்னா நாங்க நம்பர் கொடுக்குறோம், மித்த விஷயங்கள் ஏதாவது தேவைன்னா அங்கேயே செக்யூரிட்டி ஆபீஸ் இருக்குல்ல, அங்க போய் கேட்டுக்கங்கிறாரு புரோக்கர். சரின்னு செக்யூரிட்டி ஆபீஸ்க்கு வந்தா செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்கான். நம்ம எல்லாம் உசிப்பு விடுறாரு. என் வீட்டுக்கு முன்னாடி காலையில ஒரு செக்யூரிட்டி வந்து உட்காந்தாம்பா, சாப்பாடு கொடுக்கறதுக்கு வெளியில வந்து பார்த்தா செக்யூரிட்டியே காணோம். ஆனா அங்க சாப்பாடு, சில தண்ணி எல்லாம் யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க, ஊதுவத்தி எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது, என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி இருந்த செக்யூரிட்டி செத்து போயிட்டானா. அவங்க ஆத்மாவை அமைதிப்படுத்துறதுக்காக எதிர்த்த வீட்டு சாமியாரம்மா அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களை படையலா படைச்சு அங்க வைக்கிறது வழக்கமா. சைக்கிள்லயே பெல் அடிச்சுக்கிட்டு அவன் திரிவான் போல. செத்த பிறகு கூட இந்த மாதிரி சைக்கிள் வர சத்தம், பெல் அடிக்கிற சத்தம் அவரை சில பேர் பார்த்துருக்காங்கிறாப்ல. அதே சமயம் பார்த்தா இங்க நிஜமாவே செக்யூரிட்டியோட ஆவி வருது, சல்யூட் வைக்குது. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இது ஆவிங்கிறது தெரியாதுல்ல, அவளும் பதிலுக்கு சல்யூட் வைக்கிறா. இது எதையுமே நம்ம ஹீரோ நம்புறதுக்கு தயாராக இல்ல. இதெல்லாம் முட்டாத்தனமா இருக்கு, இதெல்லாம் நான் என்கரேஜே பண்ண மாட்டேன்னு வேக வந்தவர் அந்த குப்பத்தொட்டிக்கு பக்கத்துல இருந்த படையல் எல்லாத்தையும் தூக்கி குப்பத்தொட்டிக்குள்ள போடுறாரு. அங்க இருந்த சிலைய புடுங்க பாக்குறாரு. திடீர்னு பார்த்தா சைக்கிள் நிக்குது. அப்புறம் பார்த்தா படையலெல்லாம் யாருக்கு வைக்கிறாங்க, ஒரு செக்யூரிட்டிக்கு. அந்த ஆளோட ஆவி படுகோமா இவரை அடிக்கிறதுக்கு வருது. பயந்து போயிட்டாப்ல. ஒரு வழியா சிலைய புடுங்கிடுவாரு. பயந்து போய் 4 அடி பின்னாடி போனா செக்யூரிட்டியே காணோம், ஆவியே காணோம். அப்புறம் இதெல்லாம் பார்த்துவிட்டு சாமியாடம்மா என்ன பாவம் பண்ணிட்ட அப்படின்னு கத்துறா. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரிய ஜன்னல் வழியா பார்த்துவிட்டு பயந்து போயிடுச்சு சாமியாடி. பக்கத்து வீட்டுக்காரியோட முகத்தை நமக்கு சரியாவே காட்ட மாட்டேங்கிறாங்கல்ல. அப்புறம் பாலடைஞ்சு போன ஒரு வீட்டை காட்டுறாங்க. இது யாரோட வீடு, பக்கத்து வீட்டுக்காரம்மாவோட வீடா என்னன்னு தெரியல. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்க, கண்ணாடியில பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரியோட முகம் தெரியுது. இவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் சாப்பிட்டுட்டு மிச்ச மீதிய குப்பை தொட்டில வச்சுட்டு வராங்க நம்ம ஹீரோயின். டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ரிமோட் எடுத்து மூஞ்சிலே அடிக்கிறா. பைத்தியமானி அப்படின்னு சத்தம் போடுறான். ஆனா அந்த மாதிரி அடிச்சது அவளுக்கு ஞாபகம் இல்ல. ஐயோ என்னாச்சுங்கன்னு டிஷ்யூ எடுத்துட்டு வரா. நான் ஒண்ணுமே பண்ணலங்கறா. கர்ப்பிணி பெண்கள் சில சமயம் இந்த மாதிரி நடந்துப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி ஃப்ரீயா விடு அப்படின்னு கோவத்திலையும் அமைதியா தான் போறான். அப்புறம் இந்த அம்மா சமைக்கிறேன்னு கட் பண்ணிட்டு இருக்குது. கட்டுன்னு அந்த சட்டம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறவனுக்கு கடுப்பாகுதுங்க. ஆனா அந்த அம்மா சுயநிலையே இல்ல. தண்ணியை வேற ஃபுல்லா திறந்து விட்டா போல, தண்ணி ஒழுகுது பாருன்னு ஓடி அந்த எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றான். சிங்க் நிறைஞ்சு வெடியுது. உள்ள ஏதோ சிக்கிக்கிட்டு இருக்கோன்னு இவ எல்லாத்தையும் அள்ளி போட்டா உள்ள இருந்து முடி மாதிரி ஒண்ணு பெருசா வந்துகிட்டே இருக்குதுங்க. எடுக்க வந்துகிட்டே இருக்குது. அந்த கேப்ல அவளை ஏன்னு சத்தமிட்ட பிறகுதான் பிரம்மையில இருந்து வெளியில வரா. கொஞ்சம் கேப் விட்டதும் மறுபடியும் அவ வெட்ட ஆரம்பிச்சிட்டா. விட்டிருந்தா விரல வெட்டிருப்பா. நல்ல வேலை ஹீரோ தான் போய் காப்பாத்துறாரு. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, உதவி பண்ணுங்கன்னு அழுக ஆரம்பிக்கிறா. ஒண்ணும் இல்லைன்னு நம்மால சொல்லி சமாளிக்கிறான். ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல பார்த்தா ஏதோ முடி மாதிரி அவன் மூஞ்சிக்கு மேல விழும். பொண்டாட்டி தான் நினைச்சிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு பேய் தலைகீழா தொங்குது. அரண்டு போறான். இவன் கைய பிடிச்சிக்கிச்சு. தொங்கிட்டு இருந்த பேய் அப்படியே அவன் நெஞ்சு மேல ஏறி உட்காரும். ஐயோன்னு அலறுவான் பாருங்க. பார்த்தா பொண்டாட்டி தான் நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்துருக்கா. கண்ணு முழுக்க ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிறது நல்லா தெரியுது பாருங்க. கண்ணெல்லாம் அப்படியே கருப்படைஞ்சு போய் அவன் பிடிச்சு தள்ளி விட்டுருவான். தூக்கத்துல நடக்கிறாளோ என்னவோ சொல்லி என்னங்க கீழே தள்ளி விட்டீங்கன்னா அவ அழுகிறா. நீ தாண்டி என் நெஞ்சு மேல ஏறி உட்காந்து மிதிச்ச, குழந்தைக்கு ஒண்ணு இல்லையேன்னு பதறான். ஜன்னலுக்கு பின்னாடி இருந்து யாரோ இத கவனிக்கிறாங்க. மேபி பேயா இருக்கலாம். சாமியாடி வேற அடிக்கடி இந்த வீட்டை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்போ பெல் அடிக்கிற சத்தம். யாரோ லேடி மாதிரி தெரிய போய் கதவை திறந்தா வெளியில யாரும் இல்லையேன்னு உள்ள வந்தா டைனிங் டேபிள்ல அந்த அம்மா உட்கார்ந்து இருக்குது. சரி பக்கத்து வீட்டுக்காரி தான் பிடிச்ச ஐட்டத்தை சாப்பிடுங்கன்னு பேசிட்டு இருந்தா அப்படியே தலை இந்த பக்கத்துல திரும்பும் பாருங்க. அள்ளு உற்றுவளுக்கு. அதை பார்த்து மிரண்டு போனவ கர்ப்பிணி பண்ணா அப்படியே ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிருது. கூடவே கரு கூட கலஞ்சு வெளியில வந்து விழுகுது. வந்த பேய் வலிந்த ரத்தத்தை அப்படியே நக்க ஆரம்பிக்கும். ஐயோன்னு அலறா. அப்புறம் பார்த்தா சரி கனவா இருக்குமோன்னு சொல்லி அப்படியே மெதுவா திரும்பவா பாருங்க. டப்புன்னு கழுத்தை பிடிக்குதுங்க. ஐயோன்னு மறுபடியும் பாத்துருவா. பார்த்தா இப்பதான் கனவு. முழிச்சு பார்த்தா நிஜத்துல புருஷங்காரன் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிறான். அவனோட கண்ணு கூட முழுக்க இருளடைஞ்சு போய் கிடக்குது. வேற ஏதோ ஒரு கண்ட்ரோல்ல இருந்து இதை செய்யறான் போல. விடியான்னு கத்துறாவ. ஒரு கட்டத்துல எத்தனை தான் பொத்துன்னு போய் விழுகிறான். பக்கத்துல வராத குத்திருவேன்னு மிரட்டுறாவ. வேணும்னே பண்ணலன்னு இவன் கத்தி எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாரி கேக்குறான். 2 பேரும் அழுகுறாங்க. நல்லா இருந்தவங்க வாழ்க்கையில இந்த புது வீடு வந்த பிறகு இப்படி ஆயிப்போச்சே, இந்த வீடு தான் பேய் பிடிச்ச வீடா இருக்குது போல அப்படின்னு புலம்புறாவ. அப்பதான் இவன் வேற ஒரு குண்டை தூக்கி போடுறான். கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு துறவி வந்துட்டு போனார்ல, அவர் செத்து போயிட்டாராம். அப்புறம் ஒரு செக்யூரிட்டிக்கு நீ டாட்டா போட்டதா சொன்னேன், சல்யூட் பண்ணதா சொன்னேன்ல, அந்த ஆளும் செத்து போய் பல வருஷம் ஆச்சு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி யாரோ படையல் பண்ணி நிறைய விஷயங்களை வச்சிருந்தாங்க. மேபி எதிர்த்த வீட்டுக்கார அந்த சாமியாடமா தான் ரீசனா இருக்கும் போல தெரியுது. நம்ம இந்த வீட்டுக்கு வந்தது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, அந்த அம்மா தான் இதெல்லாம் செய்தோ என்னவோ அப்படிங்கிறா இவன். எனக்கு என்னமோ இதெல்லாம் அவங்க பண்றாப்ல தெரியல. பக்கத்து வீட்டு மேல டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவ பக்கத்து வீட்டு பக்கம் வரா. நாம கூட இவ ஏதோ குப்பை தொட்டில போய் தொங்க விடுறான்னு நினைச்சோம்ல, குப்பை ஓட்டிட்டு இருக்கான்ட்டு. அதான் இல்ல, பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்காக அடிக்கடி இவ சமைக்கிறதெல்லாம் கொண்டு போய் தொங்க விடுவா போல. அது எல்லாம் புழு புத்து போய் கிடக்குது. யாருமே அதை வந்து எடுக்கல. ஆனா பக்கத்து வீட்டுக்காரம்மா ஏதோ குடுக்க அந்த கேக்கை இவ ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாருல, சரி அதை போய் செக் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் புழுவா புத்து கிடக்குது. அப்போ ஏத்த வீட்டுக்கார சாமியாடம்மா பிரச்சனை இல்ல, பக்கத்து வீட்டுக்கார அம்மா தான் பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் தான் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி பக்கத்து வீட்டுல யார் இருக்கிறா அப்படின்னு விசாரிக்கிறாரு நம்ம ஹீரோ. யாருமே இல்ல, பல வருஷமா பாலடைஞ்சு
போய் கிடக்கிறதா செக்யூரிட்டி சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்துருக்கா, பேசியிருக்கா, கேட்கலாம் வாங்கிட்டு வந்திருக்காளே அப்படின்னு குழப்பமா இருக்கு அவளுக்கு. உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன். நீங்க விலை கம்மியா இருக்குன்னு இந்த வீட்டை வாங்குனீங்கல்ல, இந்த வீட்டுல ஒருத்தவங்க தூக்குல தொங்கி இறந்து போயிட்டாங்களாம். அதனாலதான் உங்களுக்கு ரேட்டு கம்மியாவும் கிடைச்சது, யாரும் வாங்காம கொள்ளாம. கொஞ்சம் பேய் பிடிச்ச வீடு மாதிரி தான் அது இருக்கும், பாத்துக்கங்க. பக்கத்து வீடும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்றாப்ல. இவங்க 2 பேருக்கு ஷாக் ஆகுது. உடனே இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் முடிவு பண்ணா, இந்த வீட்டுல நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், வீட்டை விட்டு அப்படியே போயிட முடியாதுங்கிறான் ஹீரோ. பொண்டாட்டி முறைச்சு பார்த்துட்டு கிளம்புறா. விடமாட்டேன்னு இவன் முடிய பிடிக்கிறான். பதிலுக்கு அரையிறா. உசுறு தான் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்லங்கிறா அவ. அவன் பைத்தியம் பிடிக்கிறாப்ல தரையெல்லாம் பொளந்து முட்டி மோதி அழுதுட்டு இருக்கிறான். என்னை விட்டு போயிடான்னு கதறிக்கிட்டு இருக்கிறான். சரி, நான் உன்னை விட்டுட்டு தனியா போல, 2 பேரும் சேர்ந்து போலாம் வா அப்படின்னு கைய நீட்டினா போக மாட்டேங்கிறான். கைய குடுக்க மனசு வருது, ஆனா கைய பிடிக்க மாட்டேங்கிறான். இது நம்ம வீடு, அப்படிலாம் விட்டு போயிட முடியாதுங்கிறான். அவளுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல போல. போன் அடிக்குதுங்க. போனை எடுத்தா புரோக்கர் தான். நான் சொன்னதை கேட்கல போல, நீங்க தேவையில்லாம பக்கத்து வீடெல்லாம் டிஸ்டர்ப் பண்றீங்க போலயே அப்படின்னு புரோக்கர் சத்தம் போடுறாரு. ஏன்டா இந்த வீடு ஒரு பேய் வீடுங்கிறத ஏன்டா சொல்லல, யாரோ செத்து போயிட்டாங்களாமடா அப்படி இப்படின்னு சத்தம் போடுறாப்ல. எப்பயோ ஏதோ நடந்ததுங்க, அதுக்காக பேய் எல்லாம் இருக்குமா என்ன அப்படின்னு மலுப்புறாப்ல அவர். உன்னை நம்பி ஏகப்பட்ட பணத்துல போட்டேன் அப்படின்னு சத்தம் போட போனை கட் பண்ணிட்டான் புரோக்கர். கோவம் அழுக எல்லாம் கலந்து வருது. என்ன பண்ணணும்னு இவனுக்கு ஒன்றும் பிடிபடல. படிக்கட்டு பக்கம் சத்தம் கேக்குது. என்னடா வந்து பார்த்தா 2 கால் தெரியுது, 4 கால் தெரியுது. ஐயோ அப்படின்னு பதறான். மேல அண்ணாந்து பார்த்தா யாரோ தூக்குல தொங்குறாங்க. ஐயோன்னு இன்னும் பதறான். வாடா வெளியில வாடா வெளியில வாடான்னு பொண்டாட்டி கத்துதுங்க. ஒன்னா வாழ்வோம்னு ரத்த தலையை அந்த பேயை எழுதி காட்டுது. பயந்து தெரிச்சு ஓடி அந்த கார்ல ஏறான். இந்த சம்பவம் எல்லாம் நடந்து இப்ப 1 வருஷம் ஆச்சுங்க. நல்லபடியா குழந்தைகள் எல்லாம் பிறந்துருச்சு. அதுக்கு பிறகு என்னதான் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வீடு வாங்கி போட்டிருக்கோமே, அதை அம்போன்னு விட்டுறக்கூடாதே, வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிறா ஹீரோ. வேணாங்கிறாங்க வீட்டுல இருக்கிற ஆட்கள். இல்ல வேண்டிய பரிகாரம் எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சாமியாரை யாரையோ கூட்டு வந்திருக்கான். வீட்டுல நிறைய செக்யூரிட்டி கேமராஸை இன்ஸ்டால் பண்றாங்க. இன்ஸ்டால் ரோல் ஆகுதுல, புனித நீர் எல்லாம் தெளிக்கப்படுது. ரூம்ரா போய் என்னென்னமோ வேலை நடக்குது. செக்யூரிட்டி கேமராவோட அந்த அக்சஸ் எல்லாம் பொண்டாட்டிக்கு கொடுத்துருக்கான் போல. பொண்டாட்டி பிறந்த வீட்டுல இருக்க போறா. நம்ம ஹீரோ இந்த புது வீட்டுல இருக்க போறான். ஐ மீன் இந்த பேய் வீட்டுல. செக்யூரிட்டி கேமரா வழியா இவன் நல்லா இருக்கிறானா இல்லையாங்கிறதெல்லாம் பொண்டாட்டி கவனிப்பா போல. இதான் திட்டம். வந்த சாமியாரு வீட்டுல ஏதோ புனிதமான சில ஆப்ஜெக்ட் எல்லாம் புதைச்சு வச்சிருக்காரா. அது இந்த வீட்டை காப்பாத்தோம்ன்றாங்க ஒருத்தவங்க. அம்மாகாரியோ இதெல்லாம் பண்ணா பேய் அண்டாது அப்படிங்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு அதெல்லாம் நீ அப்புறப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பொண்டாட்டி என்ன நினைச்சா தெரியல, இவ்வளவும் பண்ணிருக்கிறோம், சரி இங்க தங்கலாம் அப்படின்னு ஒய்ஃபு முடிவு பண்ணிட்டா. ஒய்ஃபும் குழந்தையும் அங்க ரூம்ல படுத்திருக்காங்க. பாட்டிமா குழந்தைய வளர்க்கறதுக்கு யாராவது நானிய ஆயாமாவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. சோ ஆயாமாவுக்காக ஒரு அம்மா வந்திருக்குது. இதுக்காக ட்ரைனிங் எல்லாம் போயிருக்கலாம், சர்டிபிகேட் எல்லாம் வாங்கியிருக்கலாம். ஆயா வேலைக்காக பாய் ஃப்ரெண்ட் கூட தங்கி இருக்கலாம். அடிக்கடி இங்க ராத்திரி ஒரு ரூம்ல தங்க வேண்டி இருக்கும் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டா ஆயாமா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறா. பாய் ஃப்ரெண்ட் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறா. இதாமா நீ தங்க போற ரூம்னு ரூம் எல்லாம் காட்டுறாங்க. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஆயாமா சுத்தியும் முத்தியும் பாக்குது. உள்ள வாங்கன்னு கூப்பிட்டதும் உள்ள போயிடுச்சு. வீட்டு வேலை குழந்தைய பாத்துக்கிறதுன்னு எல்லாத்தையும் இவதான் பண்றா. பக்கத்து வீட்டு ஜன்னல்ல யாரோ எட்டி பாக்குறத பார்த்துட்டு ஹாய் சொல்றா இவ. ஆனா அது பேய்ங்கிறது இவளுக்கு தெரியாது. 2 வீட்டுக்கு நடுவுல ஒரு மதில் சுவர் இருக்கும்ல, அந்த சுவத்து மேல பூனை இருக்கும். ஐயோ பூனை அப்படின்னு சொல்லிட்டு பூனைய பிடிக்க போவா. பூனை காணோம். சரின்னு இறங்கலாம்னு பார்த்தா பக்கத்து வீட்டம்மாவோட அவ கைய பிடிக்கும். அடுத்த நொடி அப்படியே பேய் இறங்கிடுச்சு ஆயாமா உடம்புல. குழந்தைய பயமுடுத்தி விளையாண்டுட்டு இருக்கிறா ஆயாமா. சரி குழந்தைக்கு விளையாட்டு காமிக்கிறதா அம்மாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. கதவு ஏதோ தானா திறக்குது. பொம்மை ஏதோ தானா உருண்டு வருது. இவளுக்கோ சந்தேகம். இப்ப ஆயாமாவை உத்து கவனிக்கிறா. பார்த்தா பக்கத்து வீட்டு பேய் தான் ஆயாமா மாதிரி உட்காந்துட்டு இருக்குது. ஐயோ அப்படின்னு பார்த்து பதறி போறா. அடுத்து பார்த்தா ஆயாமா தான். எதுக்கு வம்புன்னு குழந்தைய தூக்கிட்டு குழந்தைய தொடாத அப்படின்னு கத்திட்டு கிளம்பிடுறா. அடுத்து சமையல் நடக்குது. சமையல் நடக்கிற இடத்துல நல்லா தலுக்கு முழுக்குன்னு கும்முன்னு இருக்கிறியே, உன்ன மாதிரி எப்படி மாறுறது அப்படின்னு கேட்கறா இவ. ஏய் என்ன பத்தி பேசுற, சி வயசுக்கு ஏத்தாப்புல பேசு அப்படின்ட்டு போயிடுச்சு அந்த அம்மா. அப்புறம் நைட்டு வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் சரக்கடிச்சுட்டு வந்திருக்கான் போல நம்ம ஹீரோ. நான் ஹெல்ப் பண்றேன் வாங்கன்னு பேக வாங்கிக்கிறா. உட்காருங்கன்னு சோஃபால உட்கார வைக்கிறா. தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போறா. இதெல்லாம் பண்றது பொண்டாட்டி இல்ல ஆயாமா. பக்கத்துல இவளும் உட்காந்துக்கிட்டா. டைய வேணா அவுத்து விடட்டுமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் வேணா நானே பாத்துக்கிறேங்கிறான். பெல்ட்டை வேணா அவுத்து விடட்டுமா அப்படின்னு கேட்கறா. அவ கைய பிடிச்சுக்கிட்டா. அவனை சீண்டி பாக்குறா. நல்ல வேலை என்னங்க அப்படின்னு சத்தம் கேட்டதுனால உசாராயி பொண்டாட்டி கிட்ட ஓடியான்ட்டான். என்ன ஓரா சரக்கு அடிச்சிருக்கிற போல அப்படின்னு சத்தம் போடுறா பொண்டாட்டி. குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா. நைட்டு புருஷனும் பொண்டாட்டியும் தூங்கிட்டு இருக்கேல, ஏதோ சத்தம் கேட்க டப்புனி எந்திரிச்சு பாக்குறான். தோட்டத்து பக்கம் ஆயாமா விழுந்து கிடக்குறா. ஆயாமாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு உடனே போன போடுறாங்க. வந்தது யாருன்னு பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து நிக்கிறா. ஆமா இவங்க 2 பேரும் தான் தம்பதிகளா வாழ்றாங்களா. ஃப்ரெண்டுகாரி வந்து நிக்கிறா. அவ ஒரு சாமியாடி மாதிரி ஆளு கொஞ்சம் தினுசா வித்தியாசமா இருக்கிறா. இதய துடிப்பு கம்மியா இருக்குது, சுவாசம் கம்மியா இருக்குது, ரொம்ப பேட் எனர்ஜி வருது. என் ஆளு வேற ஒரு மாதிரியா நடந்துக்கிறா. இந்த வீட்டுல ஏதோ சம்திங் ராங்கா இருக்குதே அப்படின்னு கரெக்டா சொல்லுது அந்த புள்ள. என்னால பேய்களை பார்க்க முடியும், இதுதான் என் வேலையன்னு தன்னோட விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுக்குறா. அதுக்குள்ள பேய் மாதிரி ஆயாமா எந்திரிக்கிறா. அந்த புள்ளைய தள்ளி விட்டு சிசர் எடுத்துட்டு வந்து குத்த பாக்குறா. புருஷங்காரன் தான் புடிச்சுக்கிட்டான். 2
2 பேர் சேர்ந்து கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. கையை பிடிச்சபடி தள்ளி விட்டையில அவளோட கழுத்துல போய் கத்தி சொருகிக்குச்சு. அப்பையும் கத்திய உருகி தனக்கு தானே குத்த ஆரம்பிச்சிருச்சு. அது உஷாரான அந்த புள்ள புத்தரோட ஒளி வடிவத்தை தான் மொபைலோட டார்ச் லைட்டுக்கு பின்னாடி வச்சு அப்படி நெத்தில பாய்ச்சினதுமே பேய் அதோட கண்ட்ரோலை இழக்க ஆரம்பிச்சிருச்சு. துடியா துடிக்கிறா, நெத்தில இருந்து புகையா கிளம்புது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அமைதியாயிட்டா. அந்த சம்பவத்துக்கு பிறகு குழந்தைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கே போயிடுச்சு பொண்டாட்டி. ஆபீஸ்ல ஒரு மாதிரியா சோகமா இருப்பான். கூட இருக்கவங்க எல்லாம் என்னடா ஆச்சு, சண்டையா, பொண்டாட்டி விட்டு போயிட்டாலான்னு கேட்க, இல்ல அம்மா வீட்டுல கொஞ்ச நாள் போய் தங்கிக்கிறா, அவ்வளவுதான், பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறான். ஆனா இப்ப வீட்டுல பொண்டாட்டி இல்ல, வீடு சும்மா தானே இருக்கும், அப்ப பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு பேசி முடிவெடுத்து பார்ட்டி பண்றதுக்கு மொத்த பேரும் அசம்பிள் ஆயிட்டாங்க. ஹீரோவோட பேய் வீட்டுல தான் இந்த கூத்தெல்லாம் நடக்குது. வந்தவங்கள ஒருத்தன் பக்கத்து வீட்டையே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறான். டேய் உள்ள வாடான்னு சொல்லிட்டு நம்மால் உள்ள வராரு. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, கைஸ் கொஞ்சம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறது நல்லது, பார்ட்டியை முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கறான். வந்தவங்கள சில பேர் உன் வீட்லயே தங்கிக்கிறோம்னு கேட்கறாங்க. இல்ல இன்னைக்கு தான் எனக்கு சரியா படலங்கிறான் நம்ம ஹீரோ. சரிப்பா புரியுதுப்பா, நாங்க கிளம்புறோம்பான்னு எல்லாரும் வெளியில கிளம்பி போறாங்க. அப்புறம் நம்மளால யாருக்கோ போனை போடுறான். பொண்டாட்டி தான். ஓ காலை அட்டன் பண்றான். கால் வந்திருக்குது போல. கேமரால பார்த்துட்டு என்ன எல்லாரும் சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா, பார்ட்டி பண்றீங்களான்னு கேட்கறா. ஆனா அதெல்லாம் பிரச்சனை இல்ல, பொம்பளை பிள்ளைகளை கூட்டு வராம இருந்தா சரி அப்படிங்கிறா பொண்டாட்டி. குழந்தைய பார்க்கணும்னு கேட்க வீடியோல குழந்தைய காட்டுறா. குழந்தையோட 2வது பிறந்தநாள் வருது போல. அதுக்காக கேக்கெல்லாம் கொண்டு வந்து குடும்பமா அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ மாமியார் வீட்டுல இருக்கிறான். மொபைல்ல கேமராவெல்லாம் லெப்ட் ரைட் மேல கீழே எல்லாம் சுத்த முடியும் போல, மொபைல்லயே பார்க்க முடியும் போல. சோ பேய் வீட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கையில கேமரா மேல அப்படியே முடி தெரியுதுங்க. என்னவோ அப்படின்னு பயந்தா ஒரு பூனை வந்து தெரியுது. அடச்சே அப்படின்னு இருக்கும் அவனுக்கு. பேசாம அந்த வீட்டை வித்துடலாமான்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வச்ச நம்ம ஹீரோயின் கூட கேக்குறா. இவரு அது வெறும் கட்டடம், செங்கலால கட்டப்பட்ட ஒரு சாதாரண வீடு, அவ்வளவுதான். குடும்பம் தான் முக்கியம், குடும்பம் ஒன்னா எங்க இருந்தாலும் அது வீடு தான் அப்படின்னு எடுத்து சொல்றா. ஏதோ ஒரு பேய்க்கு பயந்துட்டு நம்ம ஓடுறது சரியில்லை, நம்ம நின்னு சண்டை பண்ண வேணாமா அப்படின்னு கேக்குறான். எனக்கு தோல்வி பிடிக்காதுங்கிறா. பேயோ மனுஷனோ சண்டை பண்ணணும், பயப்படக்கூடாது, விட்டு ஓடக்கூடாதுங்கிறான். சரி நீ என்ன முடிவெடுத்தாலும் உனக்கு துணையா நிக்கிறதா பொண்டாட்டி வாக்கும் கொடுக்குறா. செக்யூரிட்டி சார் உங்களுக்கு புதுசா சாவி ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமா, சாவியை மிஸ் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாரு. ஏப்பா கேக்குறேன்னு கேட்டா, இல்ல நீங்க தானே செவரே ஏதி குதிச்சிங்க உங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னதும் ஐயோன்னு பதறிக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வராரு. தேடி பார்த்த வரைக்கும் முக்கியமான பொருட்கள் எதுவும் மிஸ் ஆகல. திருடே உள்ள வந்தாப்ல தெரியல. இல்ல அந்த ஏத்து வீட்டுக்கார சாமியாடி ஏதாவது பண்ணிடுச்சோன்னு பயப்படுறான். செக்யூரிட்டி கேமரா கூட பொண்டாட்டி செக் பண்ணிட்டா எதுவும் ரெக்கார்ட் ஆகல போல. அதே சமயம் ஏதோ சத்தம் கேக்குது இவனுக்கு. கையில இருந்த போனை கீழே போட்டிருப்பான். அவன் கண்ட்ரோல்ல அவன் இல்ல. திடீர்னு ஏதோ காத்துல ஒரு கதவு மூடும் போது அந்த சத்தத்தை கேட்டு நார்மல் மோடுக்கு வரான். பார்த்தா கையில கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஏதோ இருக்குதுங்க. ஓபன் பண்ணா உள்ள நிறைய போட்டோஸ். இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட போட்டோவா அப்படின்னு தெரியல. ஃப்ரேமுக்குள்ள பார்த்தா பின்னாடி வேற ஒரு போட்டோவும் இருக்குது. அந்த ஃபேமிலி போட்டோக்கு பின்னாடி அதுல சிவப்பு கலர் Dress போட்ட ஒரு அம்மாவோட கையை இவன் பிடிச்சிட்டு இருக்கான். இந்த குடும்ப தலைவன் பழைய ஓனர். இவங்க குரூப்பா எடுத்த போட்டோல கூட பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த அம்மா ஏக்கமா பாக்குறதையும் ஒரு போட்டோல இருந்திருக்குது. அவ அந்த சிவப்பு கலர் Dressலயே தான் இருக்கிறா. அப்ப என்ன அர்த்தம், பழைய ஓனர் இங்க பொண்டாட்டி பிள்ளைய வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கார அம்மாவோட குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கான் போல தெரியுது. அப்புறம் ஒரு கால் வருதுங்க. அன்னைக்கு பார்ட்டியில வந்தவல்ல ஒத்தவே மிஸ்ஸிங்கா, வேலைக்கே வரலையா 2 நாளா அப்படின்னு சொன்னதும் சரி நான் போன் பண்றேன்னு நம்ம ஆளு போன் பண்றான். போன் பண்ணா ரிங்கு சத்தம் இங்க கேக்குது. இவன் வீட்டோட தோட்டத்து பக்கம் பயந்துகிட்டே இந்த பக்கம் வரான். தோட்டத்தை தாண்டி பக்கத்து வீட்டு பக்கம் சவுண்டு கேக்குது. பயந்துகிட்டே அந்த சுவர் வரைக்கும் மேல ஏறான். கீழே பார்த்தா பக்கத்து வீட்டு அந்த சந்துல மயங்கி கிடக்குறான். உடம்பு முழுக்க அடிபட்டு கிடக்குறான். ஹாஸ்பிட்டல்ல எப்படியோ சேர்த்துட்டாருங்க. 2 மணி நேரத்துல டாக்டர் வந்துருவாங்கன்னு நசமா சொல்லிட்டு போகுது. சொந்தக்காரங்க வந்ததும் பாத்துக்கன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் கால் வருதுங்க. எந்திரிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கல்ல, அவன் எந்திரிச்சு என்னென்னமோ படாத்துறானா. என்னடா ஆச்சுன்னு நம்ம ஹீரோ விசாரிக்கும் போது என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. சீட் அடிக்கிட்டு இருந்தவங்க பார்ட்டியில இதோ வரோன்னு இந்த பக்கம் வெளியில வந்திருக்கான். பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்தேன். சிவப்பு கலர்ல அப்படியே ஜம்முன்னு ஒருத்தி இருந்தா. Dress மாத்திக்கிட்டு இருந்தா. நான் பாக்குறேன்னு தெரிஞ்சுமே என்ன மயக்கறாப்ல பார்த்தா. எவான்னு கூப்பிட்டா. அன்னைக்கு போக முடியல, அதனால அடுத்த நாள் எகிரி குதிச்சு அவளுக்காக உன் வீட்டுல எகிரி குதிச்சு அவளை பாக்குறதுக்காக உள்ள போக முயற்சி பண்ணேன். ஒரு ஏணி போட்டு ஏறி இந்த பக்கத்துல வர சொன்னா. அதே மாதிரி ஏறியும் வந்தேன். கதவை திறந்தா. ஆசையோட அவளுக்காக உள்ள போனேன். உள்ள போனா பயங்கர கப்பு நாத்தம். நான் ஒரு சுயநலவிலேயே இல்லைன்னு நினைக்கிறேன். என் கூட நீ வாழணும்னா நம்ம ஹீரோ வீட்டுல புனிதமான சில ஐட்டங்களை சடங்கு பண்ணி புதைச்சு வச்சிருக்காங்க, அதை எடுத்து வீசணும் அப்படின்னு சொல்லிடுச்சு போல பேய். அவன் அந்த பொண்ணு மேல இருக்கிற முகத்துல அறையெல்லாம் எடுத்திருக்கான். இதையெல்லாம் சொல்லுவான். அப்ப இந்த வீட்டுக்கு இப்ப பாதுகாப்பு எதுவும் இல்ல போல. பயங்கரமான காத்தடிக்குது பக்கத்து வீட்டு சைடுல இருந்து. பயந்து போய் கட்டிலுக்கடியில ஒளிஞ்சுக்கிறான். அவ வீட்டுக்குள்ள ஏதோ நடக்குது. கதறிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரி வெளியில ஓடியாரா. அந்த வீட்டுல இருந்து கதறி இந்த வீட்டுக்கு ஓடியாரா. இவன் வீட்டு பெட்ரூம் கதவு திறக்குது. ஐயோ போச்சே அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறான். கட்டிலுக்கிட்ட இருந்து அந்த பேய் எந்திரிக்குதுங்க. இவனுக்கு மரண பீதி. பக்கத்துல வரும்போது ஐயோ அப்படின்னு கத்துவான். பொண்டாட்டி கால் பண்ணிட்டே இருக்கிறா. அவன் போன் எடுக்கவே இல்ல. சரின்னு கேமரா ஆன் பண்ணி பாக்குறா. பார்த்தா தான் மூஞ்சிய தானே பிராண்டிக்கிட்டு ரொம்ப கோரமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறான். தூக்குல தொங்க வேற முயற்சி பண்றான். ஐயோ ஐயோன்னு இவ பதறுவா. பக்கத்திலேயே பேயும் தொங்கிட்டு இருக்குது. திடீர்னு தலை மட்டும் நெஞ்சு பக்கம் வந்து ஹாய் சொல்லும். அல்லு விட்டுரும் அவனுக்கு. அப்புறம் எப்படியோ செக்யூரிட்டிக்கு போன் பண்ண செக்யூரிட்டி வந்து காப்பாத்திருக்கான் போல. மறுபடியும் அந்த மாதிரி முயற்சி பண்ண கூடாதுன்னு சொல்லி இவன் கையெல்லாம் கட்டி போட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. மனநல மருத்துவமனையில சேர்த்திருக்காங்களாம். நான் ஒன்னும் பைத்தியம் இல்லைன்னு புலம்பிட்டு இருப்பான். நான் உன்னை முழுசா நம்புறதா பொண்டாட்டி சொல்றா. அந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணுங்கிறா. நீங்க ஒருத்தரை பார்க்கணும்னு ஒரு ஆளையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆளு ரொம்ப பயப்படுறாரு. சாதாரணமா ஒரு கிளாஸ் கீழே விழுந்ததுக்கே ரொம்ப பதறாரு. தொட வந்தாலும் பதறாரு.
ஆஸ்துமா பிரச்சனை வேற இருக்குது. இவர் யாருன்னா நம்ம ஹீரோவோட வீட்டை இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார்ல, அதுவும் பக்கத்து வீட்டுக்காரியோட கனெக்ஷன்ல ஒருத்தர் இருந்தார்ல, அந்தாலோட மச்சான் போல, அந்தாலோட பொண்டாட்டியோட தம்பி மச்சாங்காரன். மாமன் லீலைகள் பண்ணிட்டு இருக்கான், மச்சானும் அந்த வீட்டுல தான் இருக்கிறார். நான் வந்து தங்கின 2-3 நாள் என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு மாமா, பிள்ளையும் நல்லா பாத்துக்கிட்டாரு. ஒரு நாள் இவங்க வீட்டுல குழந்தைய காணோம். எங்கடான்னு பார்த்தா குழந்தை பக்கத்து வீட்டுக்கு போயிருக்குது. சாப்பாடு கொடுத்துருக்கதா பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொல்லி இருக்குது. ஆனா என்னத்தை கொடுத்தான்னு தெரியல. சாப்பிட்ட பிறகு அந்த குழந்தை அப்படியே மண்ணா வாந்தி எடுத்திருக்கா. அப்புறம் குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அன்னையில இருந்து நிலைமை மோசமாயிடுச்சு. மாமா எப்ப பார்த்தாலும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்பவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா ஏதோ சத்தம் எல்லாம் கேட்டது. என்னன்னு எட்டி பார்க்க போனேன். பார்த்தா என் மாமா தூக்குல தொங்கிட்டு இருந்தாரு. பக்கத்திலேயே ஒரு பேய் தூக்குல தொங்க விட்டுக்கிட்டு இருந்தது. பார்த்து மிரண்டு போயிட்டேன், தெரிச்சு ஓடி போயிட்டேன். என் அண்ணன் குடும்பமே நாஸ்தி ஆயிடுச்சு. ரத்த உறவுன்னு அந்த வீடு இவரோட பேருக்கு வந்திருக்குது. இவர் ஒரு புரோக்கர் மூலமா வித்துருக்காப்ல. என் குடும்பமே அழிஞ்சு போன பிறகு இவர் துறவியா மாதிரி சுத்திட்டு இருக்கிறாரா. அப்பையும் கூட ஏதோ ஒரு பயம் என்ன துரத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரியாது, அதோட கோவம் என் மாமனோட முடிஞ்சிடும் நினைச்சேன். அது ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்து நடக்கும், எனக்கு தெரியாதுங்கன்னு மன்னிப்பும் கேட்கிறாரு அவர். தயவு செய்து வீட்டை வித்துட்டு தப்பிச்சு போற வழியை பாருங்க அப்படிங்கிறாப்ல. ஆனா நான் விற்க மாட்டேன், இது ஏன் வீடு, அந்த பேயோட நான் சண்டை போடுவேன், எனக்கு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறான். அதுக்கு சரியான ஆளு எழுத்து வீட்டுல இருக்கிற அந்த சாமியாடிதான்னு சொல்றாப்ல மாப்பிள்ள மச்சாங்காரன். வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு மச்சான். கூடவே நம்ம ஆளும் வந்திருக்கான். எதுக்கு இங்க வந்தீங்கன்னு அந்த அம்மா சத்தம் போடும். உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சுறாங்க. இவங்க பழைய மச்சாங்காரனும் வந்திருக்கான். எல்லா பேரும் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. வீட்டுல இருக்கிற அந்த பேயை ஓட்டணும், உதவி பண்ணுங்க, என் பிள்ளைக்காவது பாருங்கன்னு கெஞ்சுறாங்க. என்ன உள்ள இழுக்காதீங்கன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. ஆனாலும் குழந்தைய பாக்குறதுக்கு இவங்க கெஞ்சுறத பாக்குறதுக்கு அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல. சரின்னு கதவை திறந்து விடுறாங்க. நான் சொல்ற மந்திரங்களை திரும்ப சொல்லுங்கன்னு சில மந்திரங்களை சொல்லி கொடுக்குறாங்க. சில சடங்குகளை அவங்கள செய்ய சொல்றாங்க. நெத்தியில எல்லாம் ஏதோ வரைகிறாங்க, தலையில எண்ணத்தையோ வைக்கிறாங்க. இப்போ உன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க சாமியாடி. அப்புறம் சின்ன விளக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது உன்னோட 3வது கண்ணு மாதிரி, பேயிட்டு இருந்து உன்னை காப்பாத்தணும் வேற சொல்லிருக்காங்க. போ, இந்த விளக்கோட துணையோட போ, உண்மையை கண்டுபிடின்னு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இது எரியற வரைக்கும் நீ சேஃப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. மெழுகுவத்தின்னு நினைக்கிறது. உங்களை ஏன் அந்த பேய் பழிவாங்க துடிக்குது, அந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வான்னு அனுப்பிச்சிருக்காங்க. இவனும் போறான். யாரோ படியேறி போறாப்ல தெரிய பின்னாடியா ஃபாலோ பண்ணி போறான். பார்த்தா மாமனோட பொண்டாட்டியும் குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. என்ன தைரியம் இருந்தா உன் காதலிய பக்கத்து வீட்டுல போய் வச்சிருப்ப அப்படின்னு சத்தம் போடுறா அவ. எப்பயோ அவ கூட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், எங்க லவ் முறிஞ்சு போயிடுச்சு, அவ பக்கத்து வீட்டுல வந்து செட்டில் ஆனா நான் என்ன பண்ண முடியுங்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவளை விரட்டணும் அப்படின்னு சத்தம் போடுச்சு இந்த அம்மா. அப்புறம் நம்ம ஹீரோ கவனிக்கிறார். ஹால் பக்கம் பக்கத்து வீட்டுக்கார அந்த பொண்ணு வரா, மாமன் மேல சாஞ்சுக்கிறா. ஆனா அவர் எரிஞ்சு விழுகிறார். இங்க பாரு, தேவையில்லாம எதுக்கு அந்த பக்கத்து வீட்டை விலைக்கு வாங்கினேன், அந்த வீடை விற்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், தயவு செய்து இங்க வந்து போயிடுன்னு சத்தம் போடுறாரு அவர். ஆனா அவளோ, என்ன விளையாடுறியா, நீ என்ன லவ் பண்ண, ஏன் கூட குடும்பம் நடத்தின, திருதுப்புன்னு உன் கூட வேலை பார்த்த ஒத்தவள பொண்டாட்டின்னு கட்டிக்கிட்ட, அவளோட குழந்தையும் பெத்துக்கிட்ட, இந்த வீட்டுல அவ வாழக்கூடாது, நான் தான் வாழணும், இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், எனக்கு துரோகம் பண்ணி இருக்கிற, நான் மட்டும் என்ன, நானும் பிரெக்னண்டா தான் இருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்ததெல்லாம் எடுத்து வந்து காட்டுறா. அதை பார்த்த பிறகு இவனால பொறுக்க முடியல. பிரெக்னண்டா இருக்கிறாளே புள்ளத்தாச்சி பிள்ளையே அடிச்சு விட்டமேனு வருத்தப்படுறார். அவளுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அதுல அவளுக்கே தெரியாம எதையோ கலந்து கொடுக்குறாரு. அது தெரியாம அந்த அம்மா குடிச்சு பிடிச்சுங்க. சோ என்ன பண்ண போறீங்க, உங்க பொண்டாட்டியை விவாகரத்து பண்ணிட்டு என்ன கட்டிக்க போறீங்களா அப்படின்னு கேட்க மாமே ஆமாங்கிறா. அப்புறம் பக்கத்து வீட்டை காலி பண்ணிட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறான். அட போங்க, அந்த பக்கத்து வீட்டை வாங்குறதுக்காக நான் எவ்வளவு உழைச்சிருப்பேன், எவ்வளவு பணத்தை கொட்டியிருப்பேன், அதை வித்துட்டு என்ன இங்க தங்க சொல்றீங்க, சரி ஓகே, எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக, நம்ம நல்லதுக்காக தானே, பிறக்க போற குழந்தைக்காக தானே, அந்த வீட்டை வித்துடுறேங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. திடீர்னு பார்த்தா அவளுக்கு வயிற்று வலி ஸ்டார்ட் ஆயிடுது. ஐயோ வயிறு வலிக்குதுன்னு கத்துவா. அதே சமயம் பின்னாடி இருந்து பொண்டாட்டிக்காரி பிடிச்சி கீழே தள்ளி விடுறா. ரத்தமா போய்கிட்டு இருக்குது, கரு கலஞ்சிருச்சு போல, அனுபவிக்கட்டும், இவளுக்கு இது தேவைதான் அப்படிங்கிற அந்த பொண்டாட்டி. கொடுத்துருக்கிறது பத்தாது, இன்னும் அதிகமா கொடு, அறகுறையா உள்ள கரு தங்கிற போது அப்படின்னு சொல்றா பொண்டாட்டி. இவன் தயங்குவான். குடுக்கறியா இல்லையான்னு சத்தம் போட்டதும் வேற வழி இல்லாம இவன் நிறைய மருந்தை ஊத்தி விடுறான். வலு கட்டாயப்படுத்தி மருந்தை கொடுக்க வச்சிட்டாங்க. அதுவும் பத்தாது, வயித்தை பிடிச்ச அமுக்கு, கருவை கலைச்சி எடு அப்படின்னு சொன்னதும் அவனும் வயித்தை போட்டு அமுக்குன்னு அமுக்குறான். குத்துன்னு குத்துறான். மொத்தமா கருவை கலைச்சு விட்டான். அப்படித்தாண்டா என் கண்ணுக்குட்டின்னு பொண்டாட்டி பாராட்டுறா. இங்க இருந்து நீ வெளியில ஓடுறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணுமா அப்படின்னு பொண்டாட்டி கேக்குறா. கரு கலைஞ்சு வெளியில கிடக்குது. அதை பார்த்து இவ பதறுவா. அவ எந்திரிச்சு போறதுக்குள்ள ஒரு விளக்கு எடுத்துட்டு வந்து மூஞ்சிலேயே ஒரு குத்து, வீட்டை விட்டு வெளியில போடி அப்படின்னு அடிக்கிறா. எந்திரிக்க முடியாம ரத்தத்திலேயே தவந்து அவ வெளியில போக முயற்சி பண்றா. இவை இப்படி வேதனையில துடிக்க அந்த பக்கம் மாமனும் பொண்டாட்டியும் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கெல்லாம் பழி வாங்குற விதமா தான் அடுத்து அவ செத்த பிறகு ஆவியாகி பழி வாங்குறா. அந்த வீட்டுல மச்சாங்காரன் தங்கியிருப்பான்ல, அவன் பதறிக்கிட்டு ஓடியாருவான். சாமியாடி தான் இருக்கும். மேல அவர் செத்து கிடக்குறாருன்னு கதறுவான். உடனே பாக்குறதுக்கு பொண்டாட்டி மேல ஓடும். இவனும் பின்னாடி ஓடும்போது சாமியாடி பிடிச்சி இழுத்துறது. நீ போகாதரா வாடா அப்படின்னு. மேல வந்து பார்த்தா மாமங்காரன் தூக்குல தொங்கி செத்து போய் கிடக்குறான். பொண்டாட்டி பார்த்து கதறி அழுவா. அப்புறம் அவளும் மேல இருந்து கீழே விழுந்து செத்துட்டா.
அடுத்து மச்சான பழிவாங்க வரும்போது சாமியாடி தான் தூரம் போ சாத்தானேன்னு சொல்லி மச்சான காப்பாத்தி வெளியில கூட்டு போயிருப்பா. அங்க இருந்த ஒரு சிலை அந்த அம்மாவோட வயிற்றிலேயே நங்குன்னு ஒரு போடு போட்டு அவளை கொன்னுடும். இது ஏன் வீடு, இது ஏன் வீடு அப்படின்னு விளக்கு வேற அணைய போகுது. பக்கத்துல ஏதோ மூச்சு காத்து அடிக்குதுன்னு திரும்பி பார்த்தா பேய் ரொம்ப பக்கத்துல இருக்குது. விளக்கும் அணைஞ்சிருதுங்க. அவனுக்கு அல்லு விட்டுரும். நல்ல வேலை மறுபடியும் சாமியாடி தான் ஓடியாந்து அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. அவன் மேல பூவெல்லாம் போட்டு அடக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்ற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. ஏன்னா இந்த கூத்தெல்லாம் இவனுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த பேய் அங்கிருந்து விரட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சாமியாடிட்ட கேட்கறான். தீராத பழிவாங்குற வெறியோட அந்த பேய் இருக்குது. பக்கத்து வீட்டுல கரு ரொம்ப கோரமா கலைஞ்ச அந்த நிலைமையில அடி வாங்கி அவமானப்பட்டு தூக்குல தொங்கி அவ செத்து போனாலாம். பக்கத்து வீட்டுல பலகாலமா அப்படியே தூக்குலயே தொங்கி கிடக்குது. யாரும் கவனிக்காம கேப்பாரட்டு கிடந்திருக்குது. அப்புறம் பை த டைம் உள்ள ஒரு டெட் பாடி செத்து போய் கிடக்குதுன்னு கண்டுபிடிக்கும் போது தலையில இருந்து உடம்பு பிஞ்சு கீழே விழுகிற அளவுக்கு உடம்பு அழுகி போயிடுச்சு. பயங்கர குலவெறியோட அந்த ஆத்மா இருக்குதான். அந்த வீட்டுக்கு போய் நாம சடங்கு செஞ்சாகணும், அப்பதான் அந்த பேயை கட்டுப்படுத்த முடியுங்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணோட பழி வாங்குற அந்த வெறி பயங்கரமா இருக்குது. என்னால தனியால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இல்லைங்கிறாங்க சாமியாடி அம்மா. உங்களுக்கு உதவி பண்றதுக்கு எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும், நான் கூட்டிட்டு வரேங்கிறா பொண்டாட்டி நம்ம ஹீரோயின். யாரு உதவிக்கு வராதுன்னு பார்த்தா வேற யாரு, ஆயாமாவோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒருத்தி இருந்தால அவ தான் வந்திருக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே சாமியாடிங்க தான். அவங்க பழசு, இவ புதுசு. அந்த அம்மா ஓல்டு, இவ ட்ரெண்டு. சில மந்திரங்கள் கொடுத்து எல்லாரையும் படிக்க சொல்றாங்க. உடலளவுலையும் மனதளவுலையும் நீங்க தயாரா இருக்கணுங்கிறாங்க. எல்லாரும் சாகிறது கூட இந்த முயற்சியில வாய்ப்பு இருக்குது, எதற்கும் தயாராக இருக்கணுங்கிறாங்க. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம செக்யூரிட்டி ரூம்ல செக்யூரிட்டி எஃப்எம்ல ஒரு ப்ரோக்ராமை கேட்டுட்டு இருக்கிறார். அந்த ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தனக்கு நடந்த அனுபவங்களை அந்த பேய் கதையை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். எஃப்எம்ல எல்லாரும் கேட்கும்படி. ரிப்போர்ட்டர் கிட்ட ஒருத்தர் போன்ல பேசினார்ல, அவர் தான் இப்போ எஃப்எம்ல எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறார். தான் சோக கதையை சொல்லிட்டு இருக்கிறார் போல. குழந்தையோட நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கிறா. சடங்கு நடக்குது. இதுக்கு மேல இந்த தீபம் எல்லாம் ஒன்னும் துணை நிக்காது, மெழுகுவத்தி எல்லாம் துணை நிக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா முறையும் கண்ணுங்களை முடிக்கங்க, நான் சொல்ற வர கண்ணை திறக்கலாங்கன்னு சொல்லிவிட்டு சாமியாடி உள்ள கூட்டிட்டு வராங்க. யாரு வீட்டுக்குள்ள, அந்த பக்கத்து வீட்டுக்குள்ள ஏதோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே அந்த வீடு முழுக்க புனித நீரை தெளிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வாய்ஸ், இறந்து போனவங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்கும். அப்பயும் யாரும் கண்ணை திறக்க கூடாதுங்கிறாங்க சாமியாடி. நம்ம பையன் கேட்காம கண்ணை திறந்துருவான். கண்ணை மூடுறா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இந்த பக்கம் இவன் இந்த ரூம் விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சாமியாடி. குழந்தையோட அவ இருக்கிறா நம்ம ஹீரோயின். குழந்தைய பயப்படுதுன்னா பாத்துக்கங்களேன். ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இப்ப நீங்க கண்களை திறக்கலாம்னு சொன்னதும் கண்களை திறந்தா மச்சாங்காரன் பேயை பார்த்து பதறான். பேய் அவனை தரன்னு இழுத்துட்டு போகுது. ஹீரோ ஓடி போய் பிடிப்பாரு. பேய் மேல புனித நீரை தெளிச்சதும் பேய் ஓடி போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. மறுபடியும் கண்களை முடுங்கன்னு சொன்னது எல்லாரும் கண்களை மூடுறாங்க. அந்த குழந்தை யாரோ அந்த பக்கம் நிக்கிறாங்களேன்னு சொல்லி இவங்களை சுத்தி ஒரு மந்திர வட்டம் போடப்பட்டிருக்கும் பூக்களாலேயே. அதை தாண்டி குழந்தை வெளியில வருதுங்க. ஒரு கதவை இந்த பக்கம் தானா மூடுது. இந்த அம்மா கத்தி எடுத்து ஏதோ மந்திரத்தை சொன்னதும் கதவு தானா திறக்குது. ஆனா காத்து ரொம்ப பலமா அடிக்குது, வீசுது. இந்த தடவை கூட துணைக்கு அந்த செக்யூரிட்டியோட ஆவிய சாமியாடி அம்மா கூப்பிட்டுக்குச்சுங்க. ஏன்னா செக்யூரிட்டிக்கு இந்த அம்மா விடாது அவருக்கு வேண்டியதெல்லாம் படைச்சு செத்த பிறகு கூட நல்லா பாத்துக்குச்சு. அதனால செக்யூரிட்டியோட ஆவி உதவிக்கு வந்திருக்குது. அங்க ஒரு பொம்மையை வைக்கிறாங்க. உள்ள வராங்க. மந்திரத்தை சொல்லி தரையில ஓங்கி கத்தியால ஒரு குத்து குத்துனதும் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பிரிஞ்சு போறாப்ல காட்டுறாங்க. அப்பா கிட்ட வான்னு பேயி அந்த குழந்தைய ஏமாத்துது. ஐயோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்துறா. இங்க சடங்கு நடக்குது. சடங்கோட முடிவுல சாமியாடிக்கு கண்ணிருந்து ரத்தம் வடியும். சாமியாடிக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிற செக்யூரிட்டியோட ஆவி கூட எரியும். வெளியில கிடக்கிற அந்த சின்ன பொம்மை வச்சுட்டு வந்தாங்கல்ல, அந்த பொம்மை கூட எரியுது. உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு சாமியாடி சொன்னாலும் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு கதவை சாத்துது பேய். இந்த பக்கம் பார்த்தா சாமியாடியோட தலைய கூட பேய் வெட்டி போட்டுருச்சு. பார்த்து மீதி எல்லாம் வெறும் பதறாங்க. அந்த சாமியாடிக்கு பிறகு இவதான் அடுத்த சாமியாடியா இருந்து நிறைய மந்திரங்களை சொல்லி அந்த பேயை கட்டுப்படுத்த முயற்சி பண்றா. சடங்கு பாதியில இருக்கும் போதே அந்த சாமியாடி செத்து போச்சா, மீதி மந்திரங்களை சொல்லி முடிக்க பேய் அந்த கட்டுக்குள்ள வந்து நிக்குது. எல்லா பேரும் எல்லா பக்கம் இருந்து கயரை பிடிச்சி இழுத்ததும் வட்டம் சிறுகி அந்த பேயை ரவுண்டு கட்டிடுச்சு. பேயை ரவுண்டு கட்டிட்டாங்க. துடிக்கும் அந்த பேய். இங்க குழந்தையோட நடுவுல இருக்கிற ஒரு முக்கோணத்துக்குள்ள நம்ம ஹீரோயின் போய் உட்காந்துக்கிட்டாங்க. பேய ஒரு வழியா இவங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, மச்சாங்கார உடம்புல பேய் இறங்கிடுச்சு. கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை கொல்ல பாக்குது. கத்தியை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த பக்கம் தீபம் கீழே விழுந்து நெருப்பு பத்த ஆரம்பிக்குது. மறுபடியும் கத்தியால குத்த வர இந்த பொண்ணு குறுக்கால போய் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறா. மறுபடியும் மொபைலோட அந்த டார்ச் வெளிச்சத்தை வச்சு நெத்தியில புத்தரோட சிலையை அடிச்சு அந்த உடம்புல இருந்து பேயை விரட்டுறா. மச்சாங்காரன் மயங்கிட்டான். பின்னாடி திரும்பினா பேய் இப்போ ஹீரோவை கழுத்தை பிடிச்சு தூக்குது. இவளையும் பிடிச்சு செவத்தோட வச்சு ஒரு அடி, இவளையும் செவத்தோரமா வச்சு அப்படியே ஒரு தூக்கி மூஞ்சில கோடு போடுது. நம்ம ஹீரோ என்ன பண்ணணும்னு யோசிக்கிறான். சைட்ல அந்த மந்திர கயரோட ஒரு கம்பு இருந்ததுல அந்த கம்பத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே வயிற்றுல ஒரு இறக்கு. பேய் துடியா துடிக்குது, பலவீனமாகுது. ஏன்னு கத்துனதும் இவன் பயந்து ஓடியாரான். ஆல்மோஸ்ட் வெளியில வந்துட்டான். கதவை திறக்க போற சமயம் ஒரு ஃபோர்ஸ் அவனை பிடிச்சி இழுக்கும். அப்படியே பின்னாடி ஜம்ப் பண்ணா பேய் கட்டி பிடிச்சிக்கிச்சு. என்ன விடுன்னு கதறுவான். பேயோட கருவிலி எல்லாம் பிதுங்கிட்டு வெளியில வருது. பேயோட உடம்பெல்லாம் இறுக்கி பிடிச்சதுல தெரிக்குது. அது பலவீனமான சமயத்துல இறுக்கி பிடிச்சதுல எல்லாம் தெரிச்சிருச்சோ என்னவோ, ரத்த கலரில இருந்து இவன் வெளியில வரான். தன்னோட வீட்டுக்கு அவன் வராங்க. அவன் வரத பார்த்துட்டு குழந்தைய தூக்கிட்டு இவளும் வீட்டுக்கு வந்துட்டா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு வந்துட்டா. குழந்தை பின்னாடியே ஓடுது, அப்பான்னு சொல்லிக்கிட்டு. பின்னாடியே இவளும் ஓடி
ஓடியாரா. வந்து பார்த்தா குழந்தையோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்குது. இவன் உடம்புல பேய் இறங்கிடுச்சு போல. குழந்தை ஓடி போய் ஒரு கதவை சாத்திக்கிச்சு, லாக் பண்ணிக்கிச்சு. இங்க இருந்து போன்னு பேய் கத்தும். இவ ஒரு ரூம்ல லாக் பண்ணிக்கிட்டா. அந்த பக்கம் பேயோட செதறி போன கைகள் இப்போ ஒன்னாகுது, செதறி போன தோல் இப்போ ஒன்னாகுது. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவோட உடம்பும் அந்த பேயோட உடம்பும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி பிணைஞ்சு போய் கிடக்குது. ரெண்டு உருவமா இல்லாம ஒரே உருவமா இருக்கிறாங்க. கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக்கு போறோம். ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு உண்டு. இவன் வாடகை வீட்டுல தான் இருந்து தான் அம்மாவோட வளர்ந்தவன். சோ சொந்த வீடு வாங்கணுங்கிறது இவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அந்த ஆசையை தூண்டி தான் நல்லா வளர்க்குறான். ஒரு என்வலப் கையில இருக்கும். இதே மாதிரி ஒரு வீடு நம்ம வாங்குறோம், உன் வீடு என் வீடு நம்ம பிள்ளைங்க வீடு அப்படின்னு நம்ம ஒன்னா இருக்க போறோம்லாம் பிங்கி பிராமிஸ் எல்லாம் பண்ணிருப்பான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட. எப்பவுமே நம்ம ஒன்னா தான் இருக்க போறோம்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருப்பான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை. ஒரு 4 வருஷமா அவங்க காதல் போயிட்டு இருக்குது. இவன் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா பெருசா வேலை வெட்டி நிறைய சம்பாத்தியம் எதுவும் இல்ல. அவதான் ஓரளவு சம்பாதிக்கிறா, அந்த சம்பாத்தியம் கூட பத்தாது. இன்னும் அடுத்து ப்ரமோஷன் வேணும், இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும். ஆனா பாஸ் வேற எதிர்பார்த்திருக்கிறார் போல. வேற வழி இல்லாம தன்னையே கொடுத்துட்டா அவ. அன்னைக்குன்னு பார்த்து இவன் ஆபீஸுக்கு வந்திருக்கான். அவ பாஸோட இருக்கிறத பார்த்துட்டு கோவத்துல அதை வீடியோ எடுக்கிறான். அந்த வீடியோவை சோசியல் மீடியால வேற அப்லோட் பண்ணி விட்டாங்க. சோசியல் மீடியால காட்டுத்தீ மாதிரி இது பரவிடுச்சு. சோ இவளோட மானம் போச்சு, மரியாதை போச்சு. இப்போ நடப்புக்கு வந்தா நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூம்ல பேய் பிடிச்ச நம்ம ஹீரோ உடைச்சுக்கிட்டு இருக்கிறான். இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லி கோடாரை வச்சு உடைக்கிறான். என் வீட்டு விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி உடைக்கிறான். ஒரு பென்சில் கிடைக்கும், எடுத்து கையில ஓங்கி ஒரு சொருகு. அப்புறம் அவனை தள்ளி விட்டு வெளியில ஒன்னா காலை பிடிச்சிக்கிட்டான். அம்மா வந்துட்டேன் கதவை தரேன்னு குழந்தைகிட்ட சொல்றா. குழந்தையும் கதவை திறக்க குழந்தையோட உள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டா. கையில குத்துன பென்சிலை பிடிங்கி போட்டுட்டு இவன் கதவை திறந்து உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா அம்மா பொண்ணு 2 பேரையும் காணோம். உள்ளதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. குழந்தை சத்தம் படக்கூடாதுன்னு வாயை பொத்திக்கிட்டு உள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல பாத்துட்டாங்க. பக்கத்துல நெருங்கி வரா. குழந்தை பதறும். ஏய் நம்ம குழந்தைடா, நார்மல் மோடுக்கு வா அப்படின்னு அந்த அம்மா கத்தும். பின்னாடி இருந்து பேய் இவன் ஆட்கொண்டு இருக்கிறது இல்லையா, பேய் சொல்லுது, நீ என் குடும்பத்துல ஒருத்தி இல்ல அப்படின்னு சொல்லி சுத்தில எடுத்து அப்படியே வெட்ட வரும், பொத்த வரும். என்ன எது வேணாலும் பண்ணு, குழந்தை எதுவும் பண்ணான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. குழந்தை பால்கனி பக்கம் வந்துருச்சு. இவங்களும் பால்கனி பக்கம் சண்டை போட்டு வந்துட்டாங்க. அவன் என்ன பண்றான்னு பாருங்க. குழந்தைய தூக்கி அப்படி பால்கனி பக்கம் எரிய வருவான் பாருங்க. குழந்தைய கையில பிடிச்சதும் பேயோட கண்ட்ரோல்ல இருந்தவன் இப்ப நார்மல் மோடுக்கு வந்துட்டான். நம்ம ஹீரோட உடம்பும் பேயோட உடம்பும் ஒன்னு இணையறாப்புல நமக்கு ஒரு சீன் காமிச்சாங்கல்ல, அது என்ன சொல்ல வராங்கன்னா 2 பேர் இப்போ ஒரே உடம்புக்குள்ள இருக்காங்க. ஹீரோக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு காட்டுறதுக்காக சொல்ல வந்திருக்காங்க போல தெரியுது. நம்ம ஹீரோ அந்த குழந்தைய பிடிச்சதும் குழந்தையோட அவன் இருந்தது, முதல் பிறந்த நாள் கொண்டாடினது, 2வது நாள் கொண்டாடினது, குழந்தை முத நடந்து வந்தது, அது எல்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. நார்மல் மோடுக்கு வந்துட்டான். பொண்டாட்டியையும் குழந்தையும் கட்டி பிடிச்சுக்கிட்டான். அந்த சந்தோஷமான தருணங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எனக்காக குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அம்மா குழந்தை 2 பேரையும் அப்படியே அங்க இருந்து தூக்கி வீசுறான். எங்க தூக்கி வீசுறான்? பக்கத்து வீட்டுல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கம் தூக்கி வீசிட்டான். சோ பொண்டாட்டியும் புள்ளையும் சேஃப். இந்த பக்கம் பேய் உடனே காண்டாயி ஓடியாரும். பேய ஓடி போய் நம்மால கட்டி பிடிச்சுக்கிட்டான். நீ தான் என் குடும்பம்னு கத்துவான். அந்த மெசேஜ் வெளியில தப்பி போற பொண்டாட்டி புள்ளைக்கும் பொருந்தும், கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பேய்க்கும் பொருந்தும். உன்னோடய நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு பேயும் நானும் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லுது. இந்த வீட்லயே நாம ஒன்னா வாழலாம் அப்படிங்குது. ஆமா இது நம்ம வீடு, நம்ம ஒன்னா இருப்போம் அப்படின்னு அவன் சொல்றான். பொண்டாட்டிக்கும் தான், கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற இந்த பேய்க்கும் தான். அப்படியே அந்த பேய் வீட்டுல இருக்கிற தரையெல்லாம் தானா மூட ஆரம்பிக்குதுங்க. அந்த பேயோடையே இவன் வாழவும் ஆரம்பிச்சிட்டான் போல. மீசை தாடியெல்லாம் வளர்ந்துருச்சு. உள்ளேயே தான் இருக்கிறான். வீட்டுக்குள்ள சாமியாடி செத்து போய் கிடக்குறா. மச்சாங்காரன் செத்து போய் கிடக்குறான். இல்ல மச்சாங்காரன் மயக்கத்துல கிடந்திருக்கிறான், எந்திரிச்சிட்டான். பேயோடையே அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி கதையா முடிக்கிறாரு. எஃப்எம்ல இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறவர். சரி யாரா இந்த கதையெல்லாம் எஃப்எம்ல சொல்றா அப்படின்னு பார்த்தா இங்க இருந்து தப்பிச்சு போன அந்த மச்சாங்காரன் தான் இந்த கதையெல்லாம் எஃப்எம்ல சொல்லிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் கதைன்னு நினைச்சுக்கங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. நிஜம்னு தெரிஞ்சா யாரும் தாங்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பேயோட அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாப்ல. எப்பயாவது வெளியில போகணும்னு தோணும், வெளியில போக முயற்சி பண்ணுவான். பேய் பின்னாடி இருந்து வந்து தோல் மேல கைய போட்டு அப்படியே எழுதிட்டு போயிடும். அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் நம்ம ஹீரோயின் இவ்வளவு நேரம் நடந்த கூத்து பக்கத்து வீட்டுல. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த செகண்ட் சாமியாடியோட மறுபடியும் வந்து நிக்கிறா அதே ஏரியால. எதுக்கு? ஏன்னா இவங்க காசு போட்டு வாங்கின இவங்க வீட்டை மறுபடியும் மீட்டெடுப்பதற்காக 2 பேரும் ஒன்னா வராங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணு போன சம்பவத்துல போயிடுச்சு போல. இருந்தாலும் உதவிக்கு நிக்கிறதா சொல்றா. பக்கத்து வீடு தான் பேய்க்கு போயிடுச்சு, இந்த வீடாவது பொண்டாட்டிக்கு கிடைக்கட்டுமே, நல்லபடியா நடந்து முடிஞ்சா சரி தான் இதோட பட முடியுதுங்க. என்னதான் இந்த படத்துல சொல்ல வராங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா நாம என்ன ஸ்டார்டிங்ல நினைச்சிட்டு இருந்தோம், மாமங்காரன் பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணை வச்சிட்டு இருக்கான், அந்த பொண்ணை பிரெக்னன்ட் ஆயிட்டான், அந்த பொண்ணுக்கு ஏதோ மருந்து கொடுத்து கருவை கலைச்சிட்டான், அந்த பொண்ணை துரத்தி விட்டுட்டான், அந்த பொண்ணு தூக்குல தொங்கிடுச்சு இப்படிங்கிறாப்ல தானே காமிச்சாங்க. உண்மையிலேயே இதையெல்லாம் செஞ்சது ஷாட் நம்ம ஹீரோ தான். அதையெல்லாம் நமக்கு பெருசா காட்டல. நம்ம ஹீரோவும் அந்த பழைய காதலி கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்னா இருந்தாங்க, 4 வருஷம் ஒன்னா இருந்தாங்க, லவ்
லவ் பண்ணாங்க, வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டான். அவளும் வீட்டுக்காக நிறைய சம்பாத்தியம் வேணும், ப்ரொமோஷன் வேணும், எக்கு தப்பா இஎம்ஐ வாங்கி வச்சிருக்கா. வீடும் வாங்கிடுறா. எங்க இப்ப நீங்க பாத்தீங்களா அந்த பக்கத்து வீடு, அதைத்தான் அவ வாங்குறா. இந்த 4 வருஷத்துல நம்ம ஹீரோ இவ கூடயும் குடும்பம் நடத்திட்டு தான் இருக்கிறான், கேர்ள் ஃப்ரெண்டு கூட. மீன்வேல் தான் கூட வேலை பார்க்கற இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட்டு குழந்தையும் பெத்துக்கிறான். இதெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. இவன் பண்றதும் துரோகம் தான். ஆனா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாமையே மெயின்டைன் பண்றான். கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கின அந்த வீட்டுல இவனும் ஜாம் ஜும்னு வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது? கேர்ள் ஃப்ரெண்டு இஎம்ஐ கட்டணும், வைக்கணும், ப்ரொமோஷன் வேணும், சம்பளம் வேணும்ன்றதுக்காக வேற வழி இல்லாம பாஸ் கிட்ட போக அதை தெரியாதனமா இவன் பார்த்ததும் அதை வீடியோ எடுத்துட்டான். எல்லாத்தையும் தாண்டி பயங்கர கோவம் வருது. வீடியோவை ரிலீஸ் பண்ணி அந்த பொண்ணோட மானத்தை வாங்கினா, மரியாதையை வாங்கினா. அவ கர்ப்பமா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கர்ப்பத்தை கலைச்சு விட்டு அந்த பொண்ணை, ஏற்கனவே மனதளவுல காயப்பட்ட அந்த பொண்ணை உடல் அளவுலையும் காயப்படுத்துறான். கரு கலைஞ்சு போன நிலைமையில அந்த பொண்ணு வேற வழி இல்லாம தூக்குல தொங்கி செத்து போறா அதே வீட்டுல. இந்த உண்மை எதுவுமே தான் பொண்டாட்டிக்கிட்ட அவன் சொல்லவே இல்லை. சோ எல்லாத்துக்கும் ஆணி வேறி வந்தான். இந்த கூத்தெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகுதான் மாமன் குடும்பம் வந்து பக்கத்து வீட்டுல செட்டில் ஆகுது. ஐ மீன் அந்த பேய் இருக்கிற அந்த வீட்டுல. சாரி, என்ன சொல்றது, நம்ம ஹீரோ வாங்கினால அந்த வீட்டோட முன்னாள் முதலாளி யாரு, அந்த மாமங்காரன் தானே, அவன் வரான். சந்தோஷமா அவங்க இருக்கிறத பார்த்துட்டு பேய்க்கு பொறாம வருது. நம்ம ஹீரோவை பழி வாங்குறத நினைச்சு மாமனை பழி வாங்குது. மாமன் கூட இருக்கிறாப்ல, மாமன் கூட சேர்ந்து தான் பிரெக்னன்ட் ஆனாப்ல, மாமங்காரன் கருவை கலைச்சு விட்டது, இது எல்லாம் அவங்களோட குடும்பத்துல இது நடத்தின நாடகம். அதே மாதிரி தற்கொலை வரைக்கும் போய் அப்புறம் அந்த குடும்பத்தை பழி வாங்குச்சு. அடுத்து அதே வீட்டை நம்ம பையன் விலைக்கு வாங்குறான். பேய்க்கு இன்னும் வசதியா போச்சு. மாமங்காரனை எப்படி பழி வாங்குச்சோ அதே மாதிரி இப்போ இவன் தான் ஆணி வேற, இவனையும் அதே மாதிரி பழி வாங்கணும்னு நினைக்குது. ஆனா அவன் மேல இருந்த காதல் அவ்வளவு ஈஸியா விடல. பழி வாங்க போன இடத்துல கூடவே இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுனால அவங்க கூட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின அந்த வீட்லயே அது வாழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரைக்குமே வெளியில போக முடியாம பேயோட தான் கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறான் அவன். இதுதாங்க மேட்ரு. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இங்க வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.